மக்கள் நீதி தவறினாலும் கடவுள் நீதி தவறாமல் உங்களுக்கு நீதி செய்வார். நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு அரசன் இருப்பானால் மனு நீதி சோழன். திருவாரூர் என்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலே தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருந்த இந்த மனு நீதி சோழன், அவர் நீதிக்கு மிகவும் பெயர் பெற்றவர். அவருடைய முழு ராஜ்யத்திலே யாருக்குமே எந்த நீதியும் மறுக்கப்படக்கூடாது என்பதில் அவர் மிக கவனமாக இருந்தார். ஆகவே ஜனங்கள் தன்னிடத்திலே ஈஸியா நீதி கேட்கிறதற்காக அவருடைய அரசவைக்கு முன்பாக பெரிய மணி குண்டை வச்சிருந்தார். அதுல ஒரு பெரிய கயிறு, யாருனாலும் அந்த மணி அடிச்சாங்கன்னா உடனே ராஜா அவங்ககிட்ட நேரடியா கேட்பார். யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல, மக்கள் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா இருந்தாங்க. மனுநீதி சோழனுக்கு இன்னொரு நல்ல குணம் என்னன்னா, அவர் மனிதர்களையும் மிருகங்களையும் வேறு பிரித்து பார்க்கவில்லை. ரெண்டு பேருக்கும் சமமாக அவர் ஆட்சி புரிந்தார், தேவைகளை சந்தித்தார். ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு குழந்தை பிறந்துச்சு. வீதி விதங்கன் அப்படின்ற பெயரை வச்சு இந்த அருமையான மகனை அவர் வளர்த்தார். இந்த இளவரசர் வளர்ந்து வாலிபனாக மாறிவிட்டார். தேர் ஓட்டுவதில் பெயர் பெற்றவர். அப்போ ராஜபாட்டை வீதியிலே அவர் ஒரு நாள் தேர் பூட்டி வேகமாய் வந்து கொண்டிருந்த போது ஒரு கன்றுக்குட்டி ஒன்று துள்ளி குதித்து இந்த ராஜ வீதியில் வந்து விட்டது. வீதி விடங்கனாலே அந்த தேரை நிறுத்த முடியவில்லை. தேர் வேகமாய் அந்த கன்றுக்குட்டியின் மேல் ஏறிவிட்டது. அந்த தேர் ஏறி இறங்கின உடனே இந்த இளவரசருக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. இதை பார்த்த தாய் பசு நேராக போய் அந்த மனுநீதி சோழன் வைத்திருந்த அந்த பெரிய அந்த மணி குண்டை அடிக்க ஆரம்பித்து விட்டது. அதை கேட்ட உடனேயே மனுநீதி சோழன் அங்கே வந்து பார்த்தால் அவருக்கு எல்லாம் புரிந்து விட்டது. தேர் ஏறி கன்றுக்குட்டி இறந்து விட்டது. ஆகவே பசு நீதி கேட்டு வந்திருக்கிறது. மனுநீதி சோழன் தன்னுடைய ஒரே மகனான இந்த இளவரசரை பார்த்து இவருக்கு ஒரே மனம் தாங்கவில்லை. கண்ணீரோடு அவர் நிற்கிறார். அப்பொழுது மகன் சொல்கிறார், அப்பா, நீங்கள் நீதி தவறாதவர், நீதியை நீங்கள் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். ஆகவே ஒன்று செய்யுங்கள், என்மேல் தேரை ஏற்றி எனக்கு மரண தண்டனை கொடுத்து இந்த பசுவுக்கு நீங்கள் நீதி தர வேண்டும். தகப்பன் கதறினார். தாய் தலைமையில் அடித்துக் கொண்டு புலம்பினார்கள். முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் தகப்பன் மனுநீதி சோழன் சொன்னாராம், நீதி தவறாத என்னுடைய ஆட்சியிலே இது எனக்கு வந்த சோதனை, இதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அரசவையில் இருக்கிற அந்த போர்ச்சவர்கிட்ட சொன்னார், நீங்கள் தேரேற்றி என் மகனை கொல்ல வேண்டும். யாரும் வரவில்லை. கடைசியில மனுநீதி சோழனே அந்த தேரை ஓட்டினார், மகன் மேல் ஏற்றினார். அவருடைய மகன் மரித்து போனார். ஆகவேதான் அவருடைய புகழை பாடுவதற்காக இன்றைக்கும் நம்முடைய சென்னை நீதிமன்றம் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்ல மனுநீதி சோழனுடைய உருவ சிலை இப்பொழுதும் நிற்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 205 161 வரை வாழ்ந்தவர். அவருடைய புகழ் 2000 வருடங்களுக்கு பிறகும் இன்றும் இருக்கிறது என்றால் காரணம் அவருடைய நீதி. அதே மாதிரிதான் இந்த உலகம் தோன்றினது முதற்கொண்டு ஏன் கடவுளுடைய பெயர் இன்றும் நிற்கிறது? எதற்காக இந்த இயேசு என்கிற பெயரிலே நாம் எதை கேட்டாலும் பிதா செய்கிறார்? ஏனென்றால் மனுக்குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தினால் ஒரு மரணம் வந்தது. இந்த மரணத்திலிருந்து தன் மக்களை காப்பாற்றுவதற்காக பிதாவாகிய கடவுள் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். அவர் மரித்ததினாலே நமக்கு எல்லாருக்கும் மறுவாழ்வு, ஜீவன் கிடைத்தது. ஆகவே தான் இன்றைக்கும் பிதாவினிடத்திலே என் பாவங்களை மன்னியும் என்று இயேசு என்கிற அவருடைய குமாரன் பேரிலே கேட்டால் அவர் உடனே நமக்கு மறுவாழ்வு அளிக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். உங்களுக்கு விரோதமாக தேவையில்லாமல் குழப்பங்களை யார் கிளப்பிக் கொண்டிருந்தாலும் கடவுள் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். Jeremiah 11:20 But you, Lord Almighty, who judge righteously and test the heart and mind, let me see your vengeance on them, for to you I have committed my cause. ஆண்டவரே, நீதியை சரி கட்டுகிறதை நான் பார்ப்பேனாக. நீதி சரி கட்டுதல் நான் செய்ய போறதில்லை, நீங்க செய்யுங்க. கடவுள் கையில கொடுத்துருங்க. கடவுள் உங்களுக்காக நீதி விசாரிப்பார். மனுநீதி சோழனை விட அவர் நீதிபரர். உங்களுக்காக தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்த பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you. நீங்கள் ஜெயிப்பீர்கள்.